நம்ம சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய சிவபெருமானுக்குரிய மிக விசேஷமான நாளாகிய அன்னாபிஷேகத்தை பற்றியும், அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன, வழிபடும் நேரம் என்ன, அன்றைய நாளில் கோவிலுக்கு நாம் வாங்கி தர வேண்டிய 5 முக்கிய பொருட்கள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமானை வழிபடக்கூடிய பல்வேறு வகையான விரத நாட்களில் மிக முக்கியமான ஒன்று ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகம். இந்த நாளை பத்தி சொல்லணும்னா கிராமங்கள்ல எல்லாம் ரொம்ப அழகா ஒரு பழமொழி சொல்வாங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழியை கேட்டதும் எல்லாரோட மனசுலயும் ஞாபகம் வர்றது, எங்க சோறு போடுறாங்களோ பேசாம அங்க போய் இருந்துடலாம்ப்பா, இந்த வேலை வெட்டி எதுவுமே செய்ய வேணாம், 3 வேளை சாப்பிட்டுட்டு 3 வேளை தூங்கிடலாம், சோறு கண்ட இடத்திலேயே நாம் சொர்க்கமாக வாழலாம் அப்படின்னு நினைப்பது ஒரு இயல்பா மாறிடுச்சு. ஆனா உண்மையிலேயே இது அன்னாபிஷேகத்திற்காக சொல்லப்பட்ட பழமொழி. எதற்காக அப்படின்னா, சிவபெருமானை நாம் லிங்க ரூபமாக வழிபாடு செய்கிறோம். இறைவன் அருவமும் உருவமும் இல்லா அருட்பெரும் ஜோதி வடிவானவன். அவனுக்கு ஒரு உருவமாக லிங்க வடிவத்தை வைத்து நாம் வழிபாடு செய்கிறோம். அப்படி வழிபாடு செய்கின்ற போது அந்த சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு பல்வேறு வகையான அபிஷேக பொருட்கள், திரவியங்கள் கொண்டு நாம் அபிஷேகம் செய்கிறோம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை அன்னத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கறத அந்த சிவபெருமானை லிங்கத்தின் மீது படக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும், அதாவது ஒரு அரிசி பருக்கை இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு சோறுமே ஒரு சிவலிங்கமாக நமக்கு காட்சி தருமாம். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான நாள் அப்படின்னா இந்த ஐப்பசி பௌர்ணமி. அதனாலதான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு சிவலிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் சோறு, எத்தனை லட்சம் சோறு, எத்தனை கோடி சோறு கொட்டி அந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. அப்போ ஒரே நேரத்துல அத்தனை கோடான கோடி சிவலிங்கங்களையும் தரிசனம் செய்த புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை தரிசனம் செய்பவர்களுக்கு சொர்க்கம் தான நிச்சயம் கிடைக்கும். அதனாலதான் சொன்னாங்க, சோறு கண்ட இடத்திலேயே நமக்கு சொர்க்கம் என்பது நிச்சயிக்கப்படுகிறது. அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அன்னம் அப்படிங்கறது நமக்கு எவ்வளவு உயர்ந்தது. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும், அப்புறம் எல்லா கஷ்டங்களும் படுறது, எல்லா வேலைகளும் செய்யறது அப்படிங்கிறது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே. நாம் சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்ம உடலுக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாக இருப்பது. அதே மாதிரி இந்த அரிசி என்பது பாத்தீங்கன்னா 5 பூதங்களின் சங்கமத்தின் விளைவு. விதை நிலத்தில் விதைக்கப்படும் போது அது வானத்தில் வரும் நீராலும் சூரியனிடமிருந்து வரும் நெருப்பாலும் வளர்க்கப்பட்டு காற்றின் உதவியுடன் நெல்லாக மாற்றப்படுகிறது. இது அரிசியாக பதப்படுத்தப்பட்டு அனைத்து உயிரினங்களுக்கும் உணவாக வழங்கப்படுகிறது. நமச்சிவாய இந்த பஞ்சாட்சர மந்திரத்திலே பாத்தீங்கன்னா 5 பூதங்களுமே அடங்கும். ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படி அளந்த தினமாக இந்த நாளை புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த அன்னம் நம்மளுக்கு என்னைக்குமே குறைவில்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டும். அன்ன தரித்திரியம் அப்படிங்கிறது இல்லாது நம்முடைய வாழ்க்கையிலேயே எந்நாளும் உணவு கிடைக்கக்கூடிய ஒரு அருளை இறைவன் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள் அப்படின்னா அது இந்த அன்னாபிஷேக திருநாள். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜைகள் எல்லாமே மிக சக்தி வாய்ந்த வழிபாடா இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் ஒரு சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் சிவபெருமானை பார்த்து நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறை சந்ததியினருக்கு கூட இந்த அன்ன தரித்திரியம், அன்ன குறைபாடு அப்படிங்கிறது இருக்காது. இந்த அன்னாபிஷேகம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அன்னாபிஷேகம் எதற்காக பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதை சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. சிவபெருமானை போல பிரம்மனுக்கும் முன்பு 5 தலைகள் இருந்துச்சாம். அதுல தானும் சிவனுக்கு நிகரானவரே என்று பிரம்மன் நினைத்தாராம். அது ஆணவமாக உருவெடுத்த போது சிவபெருமான் பிரம்மனின் 5வது தலையை தன் கையால் கொய்து விட்டாராம். அப்படி துண்டிக்கப்பட்ட பிரம்மனின் தலை சிவபெருமானின் கையை கவ்வி கொண்டது. அதனால் ஈசனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. கையை கவ்வி கொண்ட பிரம்மனின் கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது. அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போது மட்டுமே சிவபெருமானின் கையை விட்டு அந்த கபாலம் பிரியும் அப்படிங்கிறது அவருடைய சாபம்.
இதனால் ஈசனே படாத பாடுபட்டாராம். யார் அன்னமிட்டும் அந்த கபாலம் நிறையவே இல்லையாம். இறுதியில் சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அவருக்கு அன்னபூரணி அன்னமிடுகிறாள். அன்னபூரணியின் அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது. இதையடுத்து பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்ததோடு ஈசனின் பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது. அப்படி அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமியாகும். எனவேதான் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் அவருக்கு 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம். அந்த அபிஷேகங்களில் மிகவும் சிறப்பானது அந்த அன்னாபிஷேகம். எல்லா பௌர்ணமியும் சிறப்பு அப்படின்னாலும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு ரொம்பவே சிறப்பு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுவாராம். சந்திரனின் சாபத்தை போக்க இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் தான் சிவபெருமான் 3ஆம் பிறை சந்திரனை தன் ஜடைமுடியில் சூடினாராம். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்த அதிக பொலிவுடன் தோன்றுவார். சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னாபிஷேகத்தோட சிறப்பையும் அது எதற்காக செய்யப்படுகிறது அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. இந்த வருஷம் அன்னாபிஷேகம் என்னைக்கு வருதுங்கிறத பார்க்கலாமா? 2025ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று இந்த அன்னாபிஷேகம் வருகிறது. பௌர்ணமி தேதி பாத்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 மணிக்கு துவங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 மணி வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கு. இந்த அன்னாபிஷேகம் பெரும்பாலும் எல்லா சிவன் கோவில்லையும் மாலை நேரத்துல தான் செய்வாங்க. சில கோவில்ல காலையில செய்வாங்க. உங்க வீட்டு சைடு எந்த நேரத்துல செய்யறாங்களோ நீங்க அதை பொறுத்து நீங்க கோவிலுக்கு போகணும்னா போயிட்டு வரலாம். இப்போ வீட்டுல நம்ம வழிபடக்கூடிய நேரத்தை பார்த்துடலாமா? அதிகாலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள நம்ம பூஜை செய்யலாம். அதுக்கப்புறமா நல்ல நேரம் 10:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்திலையும் நம்ம வழிபாடு செய்யலாம். மாலையில 3 to 4:30 மணிக்கும் நல்ல நேரம் இருக்கு. சில பேர் நீங்க சாயந்தர வழிபாடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 7:30 மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு பௌர்ணமி திதி இருக்கு. அதனால நீங்க 6 மணில இருந்து 7:15க்குள்ள வழிபாடுகளை முடிச்சுக்கோங்க. வழிபடுகிற நேரம் உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க வழிபாடுகளை செய்துக்கோங்க. அடுத்து வீட்டுல எப்படி நம்ம எளிமையா வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டுல நீங்க சிவலிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு இந்த வழிபாட்டை நம்ம செய்து கொள்ளலாம். அந்த லிங்கம் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அந்த லிங்கம் அபிஷேகத்திற்கு உரிய லிங்கமா இருக்கணும். இந்த அழகுக்காக வாங்குற மோல்டுல பிளாஸ்டிக்ல அந்த மாதிரி லிங்கத்துக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணக்கூடாது. நாம ஸ்படிகத்துல வச்சிருக்கோம், இல்லனா பித்தளையில வச்சிருக்கோம், செம்பு திருமேனியா இருக்கு, வெள்ளியில வச்சிருக்கோம், இல்லனா கருங்கல் திருமேனியா இருக்கு அப்படின்னா நாம அதை அபிஷேகம் பண்ணலாம். அன்னாபிஷேகமும் பண்ணலாம். வழிபாடு நேரம் கொடுத்தேன்ல அந்த நேரத்துல எளிமையான அபிஷேகங்கள் இந்த லிங்கத்துக்கு நாம முதல்ல செய்யணும். முதல்ல சுத்தமான தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு பால், தயிர், இளநீர், பன்னீர், விபூதி, சந்தனம், இதுல உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கிறதோ இதுல ஏதாச்சும் ஒரு 2 பொருள் வச்சுக்கோங்க. ரொம்ப எங்களால அபிஷேகம் பண்ண முடியாது, ரொம்ப சின்ன லிங்கம் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க பால் மட்டுமே வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். நல்ல அபிஷேகம் பண்ணின பிறகு நல்ல பச்சரிசி, அந்த லிங்கம் என்ன அளவுன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசியை சாதமா வடிச்சு அதை நல்லா ஆற வைக்கணும். அப்படியே சுட சுட கொண்டு போயெல்லாம் கொட்டிடக்கூடாது. அதனால சாதம் ஆறின பின்னாடி அந்த லிங்கத்தை எடுத்து ஒரு தாம்பாளத்திலேயோ இல்லனா ஒரு வாழை இலையிலேயோ வச்சுக்கோங்க. அந்த லிங்கத்துக்கு மேல இந்த அன்னத்தை அப்படியே அபிஷேகமா பண்ணணும். முழுவதுமா அந்த லிங்கம் மூடி இருக்கிற மாதிரி அந்த லிங்கத்துக்கு அன்னத்தை முழுக்க நம்ம அபிஷேகம் பண்ணி அதற்கப்புறமா நம்ம சுவாமிக்கு நல்ல மலர்கள் எல்லாம் வச்சு சந்தன குங்குமம் வச்சு பழங்கள் எல்லாம் வைக்கலாம், காய்கறி வைக்கலாம், நல்ல பதார்த்தங்கள் வைக்கலாம். முறுக்கு, அதிரசம், சீடை, லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, இந்த மாதிரி உணவு பதார்த்தங்கள் எதுவா இருந்தாலும் அதை நாம வைக்கலாம். இதை வச்சுட்டு அன்னைக்கு நாம என்ன பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த சிவபெருமானுடைய பதிகங்கள் எதுவா இருந்தாலும் அன்னைக்கு பாராயணம் பண்ணலாம். முக்கியமா நாம அன்னைக்கு படிக்க வேண்டியது எது அப்படின்னா சிவபுராணம் எல்லாருமே பாராயணம் பண்ணுங்க. இந்த நாள்ல நாம படிக்கக்கூடிய இந்த சிவபுராணத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்குங்க. எங்களுக்கு பதிகங்கள்லாம் எதுவும் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்க ஓம் நமச்சிவாய இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அப்படியே இறைவனுக்கு தீப தூப ஆராதனை காட்டிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிட்டு அப்படியே அந்த அன்னத்தை திருமேனிலேயே விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் கழிச்சு அந்த அன்னத்தை அப்படியே எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்க பிரசாதமா கொடுக்கலாம். அதற்கப்புறம் அந்த அன்னத்தை உங்களால நீர்நிலைகள்ல கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா அந்த அன்னத்தை நீங்க நீர்நிலைகள்ல கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த நாள்ல
நீர்நிலைகள்ல இருக்கிற உயிரினங்களுக்கும் இந்த உணவு போய் சேர்றது ஒரு சிறப்பான விஷயம். நீர்நிலைகள்ல கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவராசிக்கு, காக்கைக்கு வைக்கலாம், நாய்க்கோ இல்லைனா பூனைக்கு வைக்கலாம். அந்த அன்னம் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த அன்னத்துல நீங்க தயிர் கலந்து அன்ன பிரசாதமாக நீங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னைக்குமே அன்னலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியும் அந்த வீட்டினுடைய மலர்ச்சியும் அந்த வீட்டினுடைய ஐஸ்வர்யம் எதுல தெரியும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய உணவுல தான் தெரியும். அந்த உணவுல பஞ்சம் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மற்ற எல்லாமே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பெரியவங்க நம்மளுக்கு சொல்வாங்க, எப்பயுமே வீட்டில் அன்னத்திற்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த எளிமையான வழிபாட்டை வீட்டில் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த அன்ன தரித்திரியம் அப்படிங்கிறது உங்க பரம்பரைக்கே வராது. லிங்கம் வச்சு இந்த முறையில நம்ம வழிபாடு செய்யலாம். போட்டோ வச்சு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, உங்ககிட்ட சிவபெருமானுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு முன்னாடியே நீங்க இலை போட்டு இந்த மாதிரி நெய்வேத்தியமா பண்ணலாம். சிவன் படம் இல்ல, அம்பாள் படம் தான் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரெண்டு பேருமே ஒன்றோடு ஒன்று கலந்தவர்கள் தான். நாம் அம்பாளை வழிபாடு செய்தாலும் அது சிவபெருமானை வணங்கியதற்கு சமமே, சிவபெருமானை வணங்கினாலும் அம்பாளை வழிபட்டதற்கு சமமே. அதனால நீங்க அம்பாள் படம் இருந்தாலும் இந்த வழிபாடை செய்யலாம். சரி, இப்போ அம்பாள் படமோ இல்லைனா சிவபெருமான் படமோ எடுத்து சந்தன குங்குமம் வச்சு உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை சாத்திக்கோங்க. படத்துக்கு முன்னாடி ஒரு இலை போட்டு சுத்த பச்சரிசியில நம்ம செஞ்ச சாதத்தை வச்சு அதுல ஒரு சொட்டு நெய் விட்டு நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம். இல்லை நாங்கள் சாதம், சாம்பார், காய்கறிகள் எல்லாமே போட்டு தளியலா பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படியும் படையல் போடலாம். அதே மாதிரி காய்கறிகளோ பழங்களோ பதார்த்தங்களோ எல்லாமே இலையில நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு பண்ணலாம். லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணால் 3-4 மணி நேரம் அப்படியே வச்சிருக்கணும்னு சொன்னோம். இப்போ நம்ம படையல் போட்டோம் அப்படின்னா அந்த இலையில உள்ள சாப்பாடை நம்ம பூஜை முடிச்சதுமே எடுத்து பிரசாதமாக கொடுத்துடலாம். லிங்கம் வச்சிருக்கிறவங்களும் சரி, போட்டோ வச்சிருக்கிறவங்களும் சரி, இந்த முறையில நம்ம அன்னைக்கு சிறப்பா வழிபாடு செய்து கொள்ளலாம். வீட்டுல பூஜை செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க. வீட்டுல எங்களால பூஜை செய்ய முடியும், கோவில்ல நாங்க ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டா அன்னைக்கு நம்ம கையால ஒரு கைப்பிடி அரிசியாவது நம்ம அன்னைக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த தானம் மிக மிக உயர்ந்த தானம். எந்த சிவன் கோவிலா இருந்தாலும், அது சின்ன சிவன் கோவிலா இருந்தாலும் சரி, அங்க அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது கட்டாயமா நடக்கும். அதனால உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல முடிஞ்சவங்க 1 கிலோ 2 கிலோ இல்லைனா ரொம்ப வசதியா இருக்கீங்கன்னா 1 மூட்டை அரிசி கூட அன்னைக்கு நம்ம சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அரிசியிலே நம்மளுக்கு பஞ்சபூதங்களும் அடங்கும். அதுவும் பச்சரிசி தான் நம்ம அன்னைக்கு வாங்கி கொடுக்கணும். வேற முக்கியமான 5 பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசும் பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 5 பொருட்களையும் கட்டாயமா அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு நடைபெறும் அபிஷேகத்துக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ வாங்கி கொடுங்க. இந்த நாள்ல லிங்க திருமேனியில இருக்கக்கூடிய அந்த அன்னத்தோடு சேர்ந்து நாம சுவாமிய தரிசனம் பண்ணணும். அதுதான் இந்த நாளுக்கு உண்டான மகத்துவம். புண்ணியம் தரக்கூடிய இந்த ஐப்பசி பௌர்ணமியில சிவபெருமான வணங்கி எல்லோருமே வாழ்வில் வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.